Hello everyone, welcome to our Clash Royale Gamers. ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு லைவ் அட்டாக் பார்க்க போகிறோம். இப்போ அந்த லைவ் அட்டாக் நான் தான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம அட்டாக் யாருக்கும் பார்த்தீங்கன்னா வார் நேஷன் இது நம்ம கிளான், டெட் நோட் இது நம்மளுடைய ஆப்போனன்ட் கிளான். ஸோ நம்மளுக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஒரு TH17 இருக்காங்க, சரி ஒரு TH16 இருக்காங்க, ஒரு TH17 அண்டு மற்றெல்லாம் டவுன் ஹால் 15 அண்ட் டவுன் ஹால் 14s அண்ட் 2 டவுன் ஹால் 13 பிளேஸ் நம்ம இருக்கோம். ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு TH17 ஒரு TH16 அதெல்லாம் 15 அண்ட் 14 டவுன் ஹால்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 9th பிளேஸில் இருக்குது. பட் நம்மளுக்கு ரெக்கமெண்டட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 8th. ஸோ ஏன்னா 9th யாரோ 1 ஸ்டார்ஸ் பண்ணிட்டனால நம்மளுக்கு 8 அது ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ நம்ம 8th பேஸையே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரு பேஸு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. சிசியில் ட்ரூப் வச்சுருக்காங்க. ஸோ எப்பயுமே ஒரு அட்டாக் போகிறதுக்கு முன்னாடி சிசியில் ட்ரூப் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சிசியில் ட்ரூப் இருக்குன்னா இந்த 45/45 இருக்கும். ஸோ அந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஒரு 45 வந்து இது ஓவரால் கெப்பாசிட்டிக்கு முன்னாடி வருது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கவுண்ட் ஆஃப் ட்ரூப்ஸ் இருக்குதுன்னு இருக்கும். ஸோ சிசியில் ட்ரூப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பாய்சன் ஸ்பெல் எடுத்துக்கோங்க. அதே சிசியில் ட்ரூப்ஸ் இல்லைன்னா பாய்சன் வேணும், நீங்கள் அதுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸாகவே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அகெயின் பண்ண போகிறது சேம் ஹாக் மைனர் அட்டாக் தான். ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்க்கும்போது நம்ம அதுக்கு பதில் வந்து ஒரு பேலட்டுன்னு சொல்லி ஒரு ட்ரூப் எடுத்துகிட்டு போனோம். அது ஒரு ஈவெண்ட் ட்ரூப்பு. ஸோ இதுதான் ஹாக் மைனர் அட்டாக்கோட ஒரிஜினல் ஸ்ட்ராட்டஜி. 6 வால் பிரேக்கர், 5 ஹீலர்ஸ், 18 ஹாக் 2 பேபி ட்ராகன்ஸ், 18 மைனர்ஸ். ஸோ ஸ்பெல்ஸ் பார்த்தா 3 ஹீல் ஸ்பெல்ஸ், 2 ரேஜ் அண்ட் 1 ஃப்ரீஸ். ஸோ நமக்கு ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா கிங், குவீன், வார்டன் அண்டு சாம்பியன். ஸோ சிசி ட்ரூப்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாக்ஸ் மேக்ஸ் ஹாக்ஸ் எடுத்துன்னா 2 ஃப்ரீஸ் மேக்ஸு அண்ட் 1 பாய்சன் வந்து என்னோடய டவுன் ஹால் மேக்ஸு அண்ட் 1 சேஜ் பேரக்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம சேஜ் பேரக்ஸ் வச்சும் அட்டாக் பண்ணலாம், இல்லை லாக் லான்ச்சர் வச்சும் அட்டாக் பண்ணலாம். பட் சேஜ் பேரக்ஸோடைய என்ன அட்வான்டேஜ்னா நம்ம சேஜ் பேரக்ஸ் டெவலப் பண்ணோன்னா அதெல்லாம் 2 பெக்காக வரும் மேக்ஸுக்கு, வித் நம்மளுக்கு வந்து ரிசார்ட்ஸும் கூட வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வார் அட்டாக்கோடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்கிட்ட இப்போ நான் அட்டாக் பண்ணது எல்லாமே வந்து டவுன் ஹால் 14 வரையும் மேக்ஸ் லெவல் ட்ரூப்ஸ் வச்சா என்னோடய மிரர் பேஸ் அடிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சிசி ட்ரூப்பையும் நான் வெளியே வர வச்சு கில் பண்ணணும். ரெண்டாவது ஈகிள் ஆர்ட்லேயும் கிளியர் பண்ணணும். ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்னோ இருக்குது மல்டி டவர் அண்ட் 1 வந்து சிங்கிள் டவர் இன்ஃபர்னோனாலே நம்மளுடைய குயினோட லைஃப்பை வந்து எடுத்துரும். ஸோ அதனால் சேஃப்டிக்கு நான் ஆப்போசிட் ட்ரை பண்ணுறேன். ஸோ அட்டாக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நான் வாட்ச் அண்ட் சி நான் குயினை டெப்ளாய் பண்ணிவிட்டு ஃப்ரீஸஸ் 5 வீலர்ஸை டெப்ளாய் பண்ணி இந்த சைடு ஒரு பேபி ட்ராகன், இந்த சைடு பேபி ட்ராகன் ஃபனல் பண்ணிடுறேன். ஸோ நவ் வால் பிரேக்கரை வச்சு வால்ஸை வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட அல்டிமேட் டார்கெட் பார்த்திங்கன்னா நம்ம குயின் வந்து உள்ளே போகணும். திஸ் இஸ் அ டார்கெட். குயின் வெளியே போகலன்னா the war attack becomes very very tougher. ஸோ இந்த அட்டாக் பாருங்கள் நம்மளுக்கு குயின் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஸ்டார் எடுக்கிறது இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். பட் நம்ம இருந்தாலும் ஹோப் விடாமல் நம்மளுடைய ட்ரூப் டெப்ளாயை கரெக்டாக நம்ம பண்ணோன்னா we may get there is some chances to score stars. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நம்ம ட்ரூப்ஸ் டெப்ளாய் பண்ணிவிட்டு நம்ம ட்ரூப்ஸ் மேலே ஹீல் ஸ்பெல்ஸ் அண்ட் ரேஜ் ஸ்பெல்ஸ் பண்ணுங்கள். ஸோ மீன்வைல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட இதில் இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி பேஸ் ஓவர். ஸோ ஸ்பெல்ஸ் டெப்ளாய்மெண்ட் இஸ் வெரி 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 மஸ்ட். அண்ட் மீன் ஸ்கேட்டர் ஷாட்ஸ் இருக்குது. ஸ்கேட்டர் ஷாட்ஸ் ஒரு ஷாட் அடித்தாலே நம்ம ட்ரூப்போடைய 50 to 70% ஆஃப் லைஃப் வந்து வில் கெட் ஓவர். ஓகேவா? ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா குயின் இஸ் அலைவ். அதுதான் நம்மளுக்கு ஒரு மேஜர் டாஸ்க். ஓகேவா?
ஸோ ஆல்மோஸ்ட் பேஸ் வந்து 75% இஸ் பாஸ்ட் அவே. ஸோ ஆல்மோஸ்ட் டைம் ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா 1 minute 29 seconds. ஸோ இந்த குயின் வாக் பண்ணும்போது எல்லாருமே லூஸ் பண்ணுறது 2 விஷயத்து தான். ஒன்று பார்த்தீங்கன்னா டைமை வந்து யாரும் கவனிக்க மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் வந்து லைஃப்ஸ் குறையும் போது ஸ்பெல்லை வந்து கரெக்டான டைமில் வந்து ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 2 ரீசனால தான் இந்த ஹாக் மைனர் அட்டாக்கில் ஸ்டார் வந்து நம்மளுக்கு வந்து வராமல் போகிறது. ஸோ இந்த 2த்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே ஸ்டாரை வந்து எடுத்துடலாம். ஸோ மெயினாக நான் எப்பயுமே சொல்லுவேன், குயின் உள்ளே போகணும், குயின் ஷுட் கோ இன்சைட். பட் இதில் வந்து குயின் வெண்ட் அவுட் சைட். ஆனாலும் நம்மளால் வந்து 3 stars எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா கரெக்டான டைமில் டெப்ளாய் பண்ணுறோம் ஸ்பெல்ஸு, அண்ட் ஃபாலோ பை பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் வந்து நம்மளுக்கு குயின் இன்சைட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 3 stars அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ ஐ எம் ஸ்டாப்பிங் த லைவ். ஓகே.